தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு, உண்மையை ஏற்றுக்கொண்ட கமல், இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேசிருக்கோம். அதாவதுங்க, கமலஹாசன் அவர்கள் தற்போது ஒரு உண்மையை உறக்க சொல்லியிருக்காருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 20 வருடத்திற்கு முன் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும், அப்படி வராதுதான் தோல்வி என நான் நினைக்கிறேன். அப்படி நான் வந்திருந்தால் நான் நின்று பேசியிருக்க வேண்டிய இடம் மாறி இருக்கும். கடைசி ஒரு வாக்காளர் இருக்கும் வரை நம் பணி தொடரும். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்பது என் அனுபவத்தில் தெரிந்து கொண்டது என கமலஹாசன் பதிவு பண்ணியிருந்தாருங்க. முக்கியமா கமலஹாசன் அவர்களின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலளித்து வருகிறார்கள். அதுல வெட்டியான் என்ற ஒரு ஐடியிலிருந்து பட்டு திருந்தினார் கமல், பட்டு போய் திருந்த இருக்கிறார் விஜய் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதே போல சாட்டை துரைமுருகன் அவர்கள், கமலுக்கு புரிந்தது 2026 ஒருத்தருக்கு புரியும், புரிய வைப்போம் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதே போல கோவை கார்த்திகா என்ற சகோதரி வந்து, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு, அரசியலில் தோற்ற கமல், பனையூர் வேறு, போராட்ட களங்கள் வேறு, அரசியலில் தோற்க போகும் வருங்கால கமல் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் சாதித்து விடலாம் என பலரும் கனவு காண்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னதாகவே இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என கமலஹாசன் பேசியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.